பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தெரிஞ்ச வேலையும், பிடிச்ச வேலையும் ஒண்ணே ஒண்ணுதான். தீவிரவாதிகள் கிட்ட அடி வாங்குறது. "ஏய் என்னடா இவ்வளவு மோசமா சொல்ற? ஏதாச்சும் எங்கள பத்தி நல்லதா சொல்றா" அப்படின்னு கேட்டா, தீவிரவாதிகள இந்திய எல்லைக்குள்ள கொண்டு வர்றது. இத தாண்டி அவனுங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஆனா தன்னைத்தானே ராணுவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாகிஸ்தானுக்குள்ள ஒரு ரவுடித்தனத்த பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் பாகிஸ்தான் ராணுவம். அப்பேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்துக்கு கொஞ்ச காலமாவே இந்திய எல்லைகள் அப்டின்னாலே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். காரணம் சின்ன துப்பாக்கி சூடு அப்டின்னாலும் ஆர்ட்டிலரி மூலியமா பதிலடி குடுத்தோம். அதே மாரி கூட்டிட்டு வர்றதுக்கு தீவிரவாதிகள் இருந்தா தானே, அவனுங்கள திரட்டுறக்கு தீவிரவாதிகள் தலைவர்கள் இருந்தா தானே, எல்லாருக்கும் தான் டிக்கெட் கிழிச்சு தரோம்ல. அதனால வெகுவா குறைஞ்சிச்சு. குறைஞ்சு குறைஞ்சு ஏறக்குறைய கிரவுண்ட் ஜீரோ நிலைமை தான். ஆனாலும் இப்ப 2, 3 சம்பவங்கள் சமகாலங்கள்ல நடந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, தீவிரவாதிகள உள்ளுக்குள்ள இந்திய எல்லைக்குள்ள அனுப்புறது. அதற்காக பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்துறது. இது இப்ப சமீப காலமா கொஞ்சம் அதிகரிக்குது. கொஞ்சம் அதிகரிக்குன்னா 1, 2, 3 அப்படின்னு நம்பர் போடுற அளவுக்குலாம் இல்ல. 2வது தாக்குதலா இப்ப நடந்திருக்கு. இந்த 2 தாக்குதல்லையும் ஒரே பேட்டர்ன் தான். முந்திலாம் என்ன பண்ணுவாய்ங்க அப்புட்ன்னா, தீவிரவாதிகள ஒரு திசையில ஊடுருவுவாய்ங்க. அத திசை மாத்துற மாரி ராணுவத்தோட பார்வையில அவனுங்க சிக்காம இருக்கணுங்கிறக்காக வெவ்வேறு பகுதிகள்ல இருந்து துப்பாக்கிச் சூடு இந்திய நிலைகள பார்த்து பாகிஸ்தான் ராணுவம் நடத்தும். அதுக்கு பதிலடியா தான் பாகிஸ்தானோட செக் போஸ்ட்டுகள பார்த்து ஆர்ட்டிலரி தாக்குதல்களையே நடத்த ஆரம்பிச்சோம். பதிலுக்கு அவன ஆர்ட்டிலரிய தொட்டா தொலைக்கிற அளவுக்கு முழு பேக்கப்பையும் அந்த இடத்துல கொண்டு வரதுக்கு இந்திய ராணுவம் தயாரா இருந்துச்சு. அதனால பயப்பிள்ளைங்க ஆர்ட்டிலரின்னோனே வெள்ள கொடிய ஏத்திட்டு ஓடி போயிட்டாய்ங்க. அதுக்கடுத்து இந்த செயல்கள்ல ஈடுபடுறதே இல்ல. ஈடுபடாம இருந்த காலங்கள்ல தான் தீவிரவாதிகள உள்ளுக்குள்ளேயே போய் வேட்டையாட ஆரம்பிச்சோம். தீவிரவாத தலைவர்கள வேட்டையாட ஆரம்பிச்சோம். இப்ப அப்படியே நிலைமை தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் உள்ளூர்ல 1000 பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இத எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள போய் அடி வாங்கிட்டு வர்றது. அப்படியே இந்திய எல்லைகள்ல வந்து அடி வாங்கிட்டு போறது. ஏற்கனவே இதே மாரி தான் நடந்துச்சு. இப்பவும் தீவிரவாதிகள உள்ள அனுப்புற ஒரு ஆப்பரேஷன் தான். ஆனா என்ன இந்த 2 தாட்டியுமே பாகிஸ்தான் ராணுவம் செய்யுது அப்படின்னா, இதுல ஒரே ஒரு பிரச்சனை தான். தீவிரவாதிகள உள்ள அனுப்புறக்காக திசை திருப்புறக்காக துப்பாக்கிச் சூடு நடத்தினா, அந்த செக் போஸ்ட், ராணுவம், முகாம் மொத்தமா காலியாயிருது. இவர்கள் திசை திருப்பாம தீவிரவாதிகளால ஊடுருவவே முடியாது. ஏன்னா ராணுவம் முழு கண்காணிப்புல இருக்கு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிருக்காய்ங்க. அதே போல போனா மாட்டிக்குவோம் அப்படின்னா ஒரு பயம் வரமாட்டான். அதனால தீவிரவாதிகளும் வரதில்ல. அதனால தீவிரவாதிக கூட நாங்களும் வரோம். நாங்க துப்பாக்கிச் சூடு நடத்துவோம். அந்த கேப்ல நீங்க ஓடி போயிருங்க அப்படின்ட்டு அவர்கள் கூடயே சேர்ந்து வர்றது. ஏற்கனவே வெவ்வேறு டைரக்ஷன்ல நின்னுக்குவாய்ங்க. இப்ப அப்படி கிடையாது. தீவிரவாதிகள், பாகிஸ்தான் ராணுவம் ஒரே குழுவா இணைஞ்சு வர்றது. இவனுங்க துப்பாக்கிச் சூடு நடத்துறது, அவர்கள் உள்ள ஊடுருவுறது. ஏற்கனவே இதத்தான் பண்ணார்கள். அந்த ஆப்பரேஷனும் படு ஃபெயிலியர். ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாய்ங்க. இவனுங்க எண்ணிக்கைய தான் சொல்ல மாட்டாங்களே. இந்த தாட்டியும் அதே பேட்டர்ன் தான். என்ன இந்திய எல்லைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்திய ராணுவத்தோட கண் பார்வையில படுறதுக்கு முன்னாடியே இந்திய ராணுவம் வச்சிருந்த கண்ணி வெடியில சிக்கிக்கிட்டாய்ங்க. அப்படி சிக்குனதோட விளைவு வெடிச்சத்தம் கேட்டுரும். ராணுவம் உஷாராயிருச்சு, அலர்ட் ஆயிருச்சு. அந்த திசையை நோக்கி ராணுவம் தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு. பதில் தாக்குதல அவர்களும் பண்றார்கள். பாகிஸ்தான் ராணுவம், தீவிரவாதிகள் அந்த கூட்டம் இந்திய ராணுவத்த பார்த்து தாக்குதல் நடத்துது. இந்திய ராணுவம் அலர்ட்டா இருந்தனால பெரிய அளவு தாக்குதல இம்மீடியட்டா அதாவது ஒரு கும்பல் வருது தாக்குறோம்லாம் இல்லாம பாகிஸ்தான் ராணுவம் மொத்தத்தும் வந்தாலும் என்ன ஆக்ரோஷத்தோட மிதிப்போமோ அப்படி போட்டு தாக்குனதுல 5 பாகிஸ்தான் வீரர்கள் செத்து போயிட்டார்கள். இதுல பிரச்சனை என்னன்னா, அதுல வீரர்கள் எத்தனை பேரு தீவிரவாதிகள். 2 பேரும் தீவிரவாதிகள் தான். ஆனா அவனே கிளைம் பண்ணிக்கிறது ஒண்ணு பாகிஸ்தான் ராணுவம், இன்னொன்னு தீவிரவாதின்னு. இந்த 5 பேர்ல என்ன எண்ணிக்கை அப்படின்னு தெரியல. அதே மாரி சரியான தாக்குதல். எல்லாரும் தப்பிச்சு ஓடுறாய்ங்க. அப்படி தப்பிச்சு ஓடக்கூடிய கூட்டத்திலயும் அடிபடுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இன்னமும் எண்ணிக்கைகள் ஜாஸ்தியாகும். அடிபட்டு ஓடி இருக்கவனுக்கு அடியோட மிஞ்சுச்சா இல்ல மொத்தமாவே டிக்கெட் கிழிச்சு குடுத்துட்டார்களா அப்படிங்கிற விவரம் தெரிய வராது. ஏன்னா பாகிஸ்தான் ராணுவம் ரகசியம் காட்டுருவாய்ங்க. அணு ஆயுதத்த வச்சிருந்த இடத்துல இருந்து யுரேனியத்த திருடிட்டு போயிட்டாய்ங்கன்ட்டாய்ங்க. ஆனா எல்லைகள்ல இருந்து செத்து போனவன் நம்பர மட்டும் அப்படியே ரகசியமா வச்சிருவாய்ங்க. இந்த அடி அப்படிங்கிறது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா வரும். ஏன் அப்படின்னா எல்லைகள்ல வாங்குற அடி, அதே சமயம் இந்த வீரர்கள் குறிப்பிட்ட மாகாணத்துல இருந்து ஒரு பயம் வந்திருக்க மாட்டான். உதாரணத்துக்கு பாகிஸ்தான் ராணுவத்துல பஞ்சாப் பிரிவு, அது கீழ லொட்டு லொஸ்கு பிரிவெல்லாம் இருக்கும். அந்த லொட்டு லொஸ்கு பிரிவுல இருந்து தான் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இப்ப அந்த பிரிவுக்குள்ள ஒரு புகைச்சலா இருக்கும். முந்தியெல்லாம் தீவிரவாதி அனுப்புன மாதிரி இப்ப நம்மள அனுப்பி சாக விடுறாங்க இவனுங்க அப்படின்னு அந்த புகைச்சல் ஜாஸ்தியாகும்.
பெத்தவனோட எண்ணிக்கைய சொல்லப் போறது கிடையாது. ஆனா, இந்திய ராணுவம் வச்சு செஞ்சுருச்சு. ஆனா, பாகிஸ்தான் ராணுவம் இப்படி செய்யறது இது 2வது முறை. அதனால இத விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்படி அடிச்சு, அடிச்சு மட்டும் அனுப்பக்கூடாது. ஏறக்குறைய ஒரு சின்ன லெவலான ஆர்ட்டிலரி தாக்குதல மீண்டும் ஆரம்பிச்சா தான், இந்த திசைக்கு வர்றத பத்தி கனவு கூட காண மாட்டாய்ங்க. டெல்லியும் அதோட மூட்ல தான் இருக்கு. ராணுவமும் டெல்லியோட உத்தரவு எந்த திசைய நோக்கி வரும்னு தெரியும். அதனால தயார் நிலையில இருக்கு. அடுத்த தாட்டி வந்தா இந்த மாரி தப்பிச்சு ஓட கூட வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. நன்றி, வணக்கம்.